இந்த நாள் ஒரு இடத்த வேலைக்கு போயிருந்தேன். நான் வேலை ஒரு பாஸ்டர் ஒரு வேலையை கூப்பிட்டுருந்தார், ஒரு சேர்ச் வந்து செய்யாமண்டு. அப்போ போயிருந்தேன். அப்போ கால் பண்ணி கேட்டு வேலைக்கு கொஞ்சம் பாரியாண்டு. அப்போ சரி என்னோடு போயிட்டேன். நான் போக பாஸ்டர் தான் கூப்பிட்டு வரேன்னே. அந்த பாஸ்டருக்கு வேலை கொடுத்தாலும் பாஸ்டர் தான். அப்போ போயிட்டு வேலை சொல்றது அப்போ சரி என்னோட வேலை சொல்றீங்கன்னு. அப்போ பாட்டை போட்டு வேத பாட்டு தான் ஒரு பாட்டு போய் கொண்டு இருந்துச்சு. அப்போ நான் பாட்டை கேட்டேன், இது மெசேஜ் ஒன்றும் இல்லையா, பாட்டு தானே கேட்பீங்க, மெசேஜ் ஒன்றும் இல்லையான்னு கேட்டேன். மெசேஜ் கேட்குறான். அப்போ யாரை மெசேஜ் கேட்குறான்னு கேட்டேன். எல்லாரும் கேட்போம் என்றான். அப்போ நான் சொன்னேன், அப்போ உங்களோட பாஸ்டர் மெசேஜ் ஒன்றும் இல்லையான்னு கேட்டேன். அவர் இல்லைன்னு. அப்போ நான் சொன்னேன், நான் கொஞ்சம் சீடி கொண்டு வந்திருக்கேன், வேண்டா போடுங்களேன். அப்போ சரி கொண்டு வர ஆச்சன். கொண்டு வைத்து போகிறதான் கேட்பிறாங்க வேண்டு. போன உடனே போட்டு கொடுத்தாரு செய்தி. போட்டு முதலாவது போட்டது பிலியாமின் ஆவி. அதை போடையும் அப்போ என்னோட வேலை சொல்லியிருந்தேன். அவனும் பேர் அந்த பாஸ்டரும் நின்றவ ஹெல்ப்பா, இன்னும் அதோட இன்னும் 2 பேர் 3 பேர். அப்போ வேலை சொல்லியிருந்தாக்க அதை போடையும் போய்த்தாங்க. அப்படி உள்ளே 3 பேர் போனவங்க பார்த்து கொண்டீங்க பாராங்கல்ல வெளியால். நான் எட்டி பார்த்தேன், முன்னுக்கு இருக்காங்க ஆண்டுச்சு. அப்போ நான் பார்த்தேன் கூப்பிட தேவையில்ல. அப்போ நம்மளே வேலையை கொண்டு விட்டுத்தேன். திரும்பி கேட்டு போய் எட்டி பார்த்தேன். ஷான்றதும் என்னடா வார்த்தை என்னடா பாண்டு பெரிய ஆக்ஷனாக இருக்கு. நான் அரை மணித்தியாலும் எட்டி கேட்டேன், மாஸ்டர் எப்படி என்று கேட்டேன். சொல்லி வேலை இல்லை என்று கேட்க திரும்ப முதலாம் தரம் முடிஞ்சு திரும்ப 2ஆம் தரம் போட்டு கேட்டாங்க. அப்போ கேட்டு வெளியால் வந்து எப்படி 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 கேம் சும்மா வட்டி தானே. அப்ப நான் சொன்னது வெடியில வெடி உண்டன். உண்மையாக தான் நல்லா இருக்காம எப்படி இப்படி கேட்டீங்க. நான் கேட்டேன். நான் அவருன்னு இப்படி நான் ஒரு இடத்துக்கு கேட்கல, இப்படி சபையில் நடக்குது அப்படின்னு. திரும்ப 3ஆம் தரம் அது 2 தரம் கேட்டுட்டாங்க. 3ஆம் தரம் மன்னிப்பின் அவசியம் கொடுத்தேன். மன்னிப்பின் அவசியம் போய் கேட்டுட்டாங்க. அவங்க ஒரு சாய் புரட்சி போய் கண்ணெல்லாம் கலங்கி போய் சாய் கேட்டுக்கொண்டிருந்தாங்க. அப்போ அந்த நேரம் வந்து அந்த பாஸ்டருக்கு வேலையில் கொடுத்த பாஸ்டர் வந்தவர் என்ன சத்தம் அடிக்கின்றது. அந்த பாஸ்டர் எப்படி வின்ஸ் பானா அந்த மெசேஜ் போய்க்கொண்டு அந்த போட்டு நழுவி இப்படி வந்து பாதுகாப்பு வந்து இப்படி மாஸ்டருக்கு வந்து இப்படி அட்டி பார்த்து அப்படியே பார்த்து உள்ள அப்படி இருந்து பிரதர் இருக்கைன்னு சொல்றாரு, நீ மெய்ப்பனா இருக்கலாம், நீ மன்னிக்கத்தான் வேணும். சரியா அந்த டைம்ல போகுது. திரும்ப பிரியாமீனாவை போக்குள்ள அவர் வரல. அப்போ அது மன்னிப்பின் அவசியம் கேட்டுடியால் ஒலிம்பித்து போய் வழியால் நின்று அந்த 2 பாஸ்டரும் காய்ச்சி கொண்டிருக்காங்க. இந்த மெசேஜை போயிட்டாங்க இப்போ இப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறார், இந்த பிலியாமீனாவை என்று கசட்டுக்குன்னு. அவர் பிலமோன் அந்த எபிரேயருக்கு முன்னால் நடிக்கிற புத்தகம் பிலமோன் என்று நினைச்சார். பிலியாமீனாவை என்ன தெரியாது அவருக்கு. பிலியாமெண்டா யாரும் தெரியாது. அவர் யோசிக்க நான் என்ன மெசேஜ் நான் பிலியாமீனாவிடாண்டு. பிலியாமீனாவியா தெரியாது அவருக்கு பிலியாமீனா யாருண்டு. திரும்ப நேற்று கேள்விப்பட்டேன், எங்கள் பாஸ்டர் வேலையாண்டு கேட்டேன். அவர் லெக்சர் ஆவேன் பைபிள் காலேஜ். அப்போ நான் கேட்டேன், லெக்சர்ன்றீங்க பிலியாமீனாவில் யாருன்னு தெரியா, லெக்சர் பைபிள் காலேஜில் இருந்து கேட்டேன். அவ கேட்கையும் அடுத்த நேரம் வந்து பின்னரமாக போல ஒரு 5:30-6 மணி வரைக்கும் இன்னொரு ஊழியக்காரர் வந்து கணக்கு காய்ச்சி கொண்டிருக்கிறார். கணக்கு காய்ச்சி கொண்டு. அப்போ நான் பேசாமல் இருந்தேன். அப்போ அந்த கேட்டபடின்னு சொன்னான். அவர்கிட்ட பாஸ்ட்டு இங்கே அதை கொஞ்சம் போட்டுருங்க, நம்ம இதை கொஞ்சம் பண்ணி. அவர் வந்து கணக்கை கூட காய்ச்சி கொண்டிருக்கிறார் அந்த போது அந்த ஊழியக்கார படிச்சு வந்து. அப்போ அந்த நேரத்தில் கேட்டபடின்னு சொன்னார்கிட்ட மற்றாள்கிட்ட அதை கொஞ்சம் போட்டுருங்க, நம்ம இதை கொஞ்சம் பண்ணி. வாண்டு ஓட்டு கூட்டி கொண்டு போய் இருந்தவன் தான் அவன் விழும்புறான் இல்லை பிலியாமீனாவி. அப்போ அந்த கல்யாணத்தை குறித்து அது கூட போயும் அப்போ அவன் வந்து கேட்டான், அதுதான் உங்களை பாஸ்டர் உங்கள் சபையில் கல்யாணம் இதான் விஷயம் என்ன, இதான் விளக்கம் என்ன ரெண்டு. அவருக்கு அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு அவருக்கு. இது
அப்போ நம்ம அந்த வேலை செஞ்ச இடம் வந்து எல்டர்ஸ் வளர்ற வீடு. அப்போ அவர் இந்த எல்டர்ஸும் வந்து பார்த்து கொண்டு வந்தவர் அந்த மெசேஜ். அப்போ அந்த போடையும் இந்த பக்கத்து வீட்டு அங்கழிஞ்சிட்டு ஆக்கள் எல்லாம் இந்த வெளிநாடு இருந்து யாரும் வந்தால் வந்து பார்த்து போவாங்க, வந்து தேரா அந்த மாதிரி எல்லாரும் வந்து எட்டி பார்த்து போகிறாங்க. ஆண்டி திரும்ப அந்த வார்த்தை அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பிடுறது போய் வந்தவரும் இந்த வார்த்தையின் வாயிலே தொப்பி ஓட்டிக்க அதை கொடுத்துட்டு என்ன நடக்குன்னு பார்ப்ப வேண்டி கொடுத்துட என்ன தொப்பி ஓட்டிக்கிறேன்னு நான் தொப்பியும் ஆலையும் பார்க்காதீங்க ரெண்டு கைக்கு ரெண்டு வேறுங்க ஒன்று. அதுக்கப்புறம் இந்த வார்த்தையின் வாயிலே அப்போ அந்த பொடியும் வந்து இருந்தவன் வந்து ஒழுங்குறானே இல்லையே. அந்த ஹோல் வருதவனுக்கு எடுத்து போய் கட் பண்ணி விடுறாங்க. எடுத்து கட் பண்ணி விடுறாங்க. அது மிஸ் ஆக்கிடுவான். அவன் வந்து திரும்ப ஒரு ஹோல் வந்து காய்ச்சி போட்டு திரும்ப முதல் விட்ட இடத்துலேருந்து திரும்ப இழுத்து போட்டு திரும்ப பார்த்து கொண்டு போனான். திரும்ப நான் வந்துட்டேன். அவன் சண்டை பிடிச்சி அந்த சீக்கிரம் வாங்கிட்டு போய்த்தானா நான் அந்த பாஸ்டரை போட்டு காட்ட போகிறேன். அங்கே போய் நான் என்ன எனக்கு வேணும் நான் நீ குடுறா அப்போ நான் பொருள் அடிச்சு கொண்டு தரேன். அவர் பொடியை சொல்கிறேன் சரியா நோவா போடலாம் பிரசங்கம் பண்ணுறான் வண்டி. அப்போ அவர் வந்து சொல்கிறார் நோவா வந்து ஆண்டவர் சொன்ன மாதிரி எல்லாம் செஞ்சவன். ஆனால் இப்போதைய பாஸ்டர் மாதிரி அப்படி இல்லையா. நோவாக்கு 4 ஞானி அடிக்க சொன்னால் 4 ஞானி அடித்தவனா. இப்போ வந்து அவன் போய் கேட்பாங்களாம் ஏன் ஆண்டவர் 2 ஞானி அடித்தா காணாதாண்டு ஆண்டவருக்கு ஐடியா கொடுப்பாங்களாம். அப்படி தான் இப்போதைய பாஸ்டர் மாதிரி. அப்போ ஒரு அவர் வந்து சொன்னார் சார் எனக்கு தெரியும் அவங்களோட சேர்ச்சில் இந்த கல்யாணம் முடிச்சு கூட இதான் பிரச்சனை என்ன இப்படி தான் ஆவியெல்லாம் பூர்வீங்க நான் விளக்கம் வந்து ஒன்று இப்படி தான் பரிசுத்துக்கு எடுக்கிறது பூர்வீக ஆவியில் அதை தடுக்கிறது நம்ம இந்த காரியம் செஞ்சு வச்சுக்கோங்க. ஓமன் அது சரியானு அவரை ஒத்துக்கொண்டு அந்த 3-4 சபை ஆக்கள் அங்கே வந்திருந்தவங்க அப்படி பார்த்தாக்கள். இப்போ அவங்களுக்கெல்லாம் நம்ம சபையை கொடுத்து புள்ளியான இந்த இதான இருக்கு அபிப்பிராயம் இருக்கு. அப்போ அது இந்த மெசேஜுக்கு பிறகு இப்போ கொஞ்சம் எல்லாரும் உணர்ந்திக்காங்க இப்போ இதான் காரணம் இந்த அங்கே போனால் கல்யாணம் இல்லைன்னா எல்லாருக்கும் தெரியும் சபைக்கு போனால். இப்போ தான் எல்லாருக்கும் விளங்கிருக்கு இந்த இதான் காரணம் வந்து பிள்ளையாமண்டால யாருந்தது பிள்ளையாமினாலேருந்து சபையை பாதுகாக்கணும். அப்போ பிள்ளையாமண்டாலே யாரும் தெரியாமல் பாஸ்டர் மாதிரி இருக்காங்க. அப்போ நம்ம இந்த வார்த்தை கேட்குற இவ்வளவு அன்னே நான் யோசிச்சேன் நமக்கு கொடுக்கப்படுது நம்ம இவ்வளவு நன்றி அறிக்கணும் என்று சொல்லி நம்ம ஆண்டவருக்கு கரங்களை தட்டுவோம். அவருடைய வார்த்தை அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டது. அதுக்கு நிகரானது ஒன்றுமே இல்லை.